.NET ஜாவா எந்த கோர்ஸ் படிக்கலாம், எது படித்தா ஈஸியாக இருக்கும், எது படித்தா வேலை கிடைக்கும், ஒரே குழப்பமாக இருக்கே. ஜென்ரலான டெக்னாலஜி வீடியோஸை எப்பவுமே நான் பேசிகிட்டு இருப்பேங்க. இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக பேசலாம்னு நினைக்கிறேங்க. எனக்கு பிடிச்ச 2 சூப்பரான டெக்னாலஜியை பற்றி பேச போகிறேங்க. ஒன்று வந்து .NET அண்ட் ரெண்டாவது ஜாவா. ஸோ இதுக்கான டிஃப்ரென்சஸ், இதில் ஃபியூச்சர் எதுக்குன்னு இருக்குங்க, எதை படித்தா வேலை கிடைக்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாங்க. நான் உங்களோட அண்ணன் மேக்கர் விக்கிடிகேன் காஷன். வெல்கம் டு சேனல். எனக்கு பிடிச்ச .NET டெக்னாலஜி பற்றி தான் நான் பேச போகிறேங்க. நான் வந்து மைக்ரோசாஃப்டோடைய அவார்டட் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க அண்ட் மைக்ரோசாஃப்ட் ட்ரெயின்டு ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. மைக்ரோசாஃப்டே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 40 பேரை செலக்ட் பண்ணி ரெட்மாண்ட்லேருந்து வந்து எங்களுக்கு ட்ரெயின் பண்ணாங்க. அதில் நானும் ஒருத்தன்றதை பெருமையாக நான் சொல்லிக்கிறேங்க. சரி, ஓகே, .NEட்னா என்ன அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜி வந்து 2002 வந்து ரிலீஸ் பண்ண அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் பேர் தான் .NEட்னு சொன்னாங்க. அதாவதுங்க .NEட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி விஷுவல் C++ இருந்துச்சுங்க. விஷுவல் C++ வந்து பயங்கர ஃபேமஸ் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில். டக்குன்னு ஜாவா வந்தால் விஷுவல் C++ ஃபுல்லாகவே வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. அப்போ மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணால் .NEட்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கண்டுபிடிச்சாங்க. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா வந்து .NEட் ஃப்ரேம் ஒர்க் பார்த்தீங்கன்னா வந்து .NEட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே விண்டோஸ் பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் வேலை செய்யுன்ற மாதிரி இருந்துச்சுங்க. ஜாவா பயங்கர ஃபேமஸ் ஆனவனே இவனுக்கு என்ன பண்ணுறதே தெரியலங்க. அதனால் வந்து கிராஸ் பிளாட்ஃபார்மே உருவாக்குனாங்க. அதாவது கிராஸ் பிளாட்ஃபார்ம்னா என்னென்னா வந்து .NET கோர்ன்றது வந்து விண்டோஸ், லினக்ஸ், ஐமேக்கில் எல்லாத்துலையும் வேலை செய்கிற மாதிரி ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம் .NEட் ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணாங்க. அது பேர் தான் .NET கோர்னு சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே வந்து காமன் லாங்குவேஜ் பிளாட்ஃபார்ம் என்விரான்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான என்விரான்மெண்ட் மூலமாக நீ எந்த லாங்குவேஜ் வேணால் கோடடி, அது வந்து எந்த ஓஎஸ்ல வேணால் வேலை செய்ய வைக்க முடியுன்ற மாதிரி ஒரு டெக்னாலஜி உருவாக்கினது தான் .NEட்ன்ற பயங்கர ஃபேமஸான பயங்கர ட்ரெண்டிங்கான ஒரு மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜி ஃபார் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அண்ட் வெப்சைட் கிரியேஷன் சொல்லுவாங்க. ஜாவான்ற டெக்னாலஜி வந்து 2000 வருஷத்தில் தான் வந்து இது உருவாக்கப்பட்டதுங்க. சன் கார்பரேஷன் அப்படின்ற கம்பெனி தான் வந்து இது உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வந்து லைக் ஆரக்கிள் கார்பரேஷன் அதை அக்வயர் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஆரக்கிள் கார்பரேஷனோட ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் தான் ஜாவாங்க. ஜாவா வந்து எதனால் ஃபேமஸ்ன்னு கேட்டிங்கன்னா வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் கம்பேட்டபிலிட்டி. ஒரு சாஃப்ட்வேரை தயாரி அது எந்த ஓஎஸில் வேணால் வேலை செய்யணும் உருவாக்குனது தான் வந்து ஜாவாவோட ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க. மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜி விட இது ஏன் பெஸ்ட் ஆச்சுன்னா, மைக்ரோசாஃப்ட் அங்கே மட்டும் தான் வேலை செய்யும், இது அப்படி கிடையாதுங்க. இது எல்லா இடத்துலையும் வேலை செய்யறதுனால இது பயங்கர ஃபேமஸ் ஆச்சுங்க. இது காரணம் JVM, ஜாவா விர்ச்சுவல் மிஷின் ஒரு கான்செப்ட் மூலமாக வந்து எந்த ஓஎஸாக இருந்தாலும் அங்கே ஒரு விர்ச்சுவல் மிஷினை தயாரித்து அதுக்குள்ள நம்மளால் ரன் ஆகிடுவாருங்க. .NEட் கோராகவே கிரியேட் பண்ணது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறது தாங்க. பாருங்கள், இந்த கடைகள்லாம் பில்லு போகிறாங்க இல்லையா, அது பேர் தான் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வெப்சைட், லிங்க்டின், ட்விட்டர் அந்த மாதிரி வெப்சைட் கிரியேஷனுக்கு யூஸ் பண்ணாங்க. ஸோ இது ரெண்டுத்தையுமே மேஜராக பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த டெஸ்க்டாப் அப்ளிகேஷனுடைய ப்ராஜெக்ட் பேர் விண்டோஸ் அப்ளிகேஷன் சொன்னாங்க. அதுவே இங்கே வெப்புக்கு பார்த்தீங்கன்னா வந்து ASP.NET, ஆக்டிவ் சர்வர் பேஜ் .NET அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுலேயே வந்து சார் இந்த கோடெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது ஈஸி பண்ண முடியுமா அப்படின்னா பாதி கோடு அதுவே எழுதிடும். அது பேர் தான் ஃப்ரேம் ஒர்க்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க்கோட பேர் தான் வந்து MVC ஃப்ரேம் ஒர்க், மாடல் வியூ கண்ட்ரோலர் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா .NEட் கோர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. கிராஸ் பிளாட்ஃபார்ம் கம்பேட்டபிள் தான் வந்து .NEட் கோர்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த ஓஎஸ்லையும் வேலை செய்யக்கூடிய திறன் படைத்த ஃப்ரேம் ஒர்க்கை உருவாக்கினார்கள் மைக்ரோசாஃப்ட் .NEட்டுங்க. அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷன், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் தயாரிக்கணும்னா ஜாவா ஸ்விங்கை வந்து மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெப்சைட்டை தயாரிக்கணும் வந்து ஜாவா சர்வ்லெட் பேஜ் அப்படின்ற JSP அப்படின்ற டெக்னாலஜியை பயன்படுத்துவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சார் இதுலேயே ஈஸியாக நான் ப்ராஜெக்ட் பண்ணணும் சார்னா ஃப்ரேம் ஒர்க் வந்துடுதுங்க. அதுக்கு வந்து நம்முடைய ஸ்ப்ரிங் பூட் அப்படின்னா ஹைபர்நெட்ன்ற ஃப்ரேம் ஒர்க்ஸை யூஸ் பண்ணி ஜாவாவுடைய வெப்சைட்டை தயாரிப்பாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து இந்த ஸ்ப்ரிங் பூட் அண்ட் ஹைபர்நெட் வந்த பின்னாடி ஜாவாவோட வெப்சைட் பண்ணுறது பயங்கர சிம்பிளிஃபைட் அண்ட் ஈஸி ஆகிடுச்சுங்க அண்ட் பவர்ஃபுல்லாகவும் மாறிடுச்சுங்க. வெப்சைட் கிரியேஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வெப்சைட் கிரியேட் பண்ண டெவலப்பர் பேர் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. இந்த ஃபுல் ஸ்டாக் .NET டெவலப்பர் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணதா இருந்தால் .NEட்ல ரொம்ப ஈஸியாக தயாரிச்சிருவாருங்க. ஸோ வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறது அவருக்கு ரொம்ப ஈஸிங்க. .NEட் ஃப்ரேம் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகங்க அண்ட் ஹைலி செக்யூரும் கூடங்க.
கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு பவர்ஃபுல்லான ஃப்ரேம் ஒர்க்குங்க வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுங்க. சரிங்க சார், வெப்சைட்டை நம்ம தயாரிக்கணும், அந்த வெப்சைட் பண்ணுறதுக்கு வந்து எந்த அளவு எஃபெக்டிவாக இருக்கும்? ஸோ எஃபெக்டிவ்னஸ் டு கிரியேட் வெப்சைட் அதை பற்றி பார்க்கலாமா? கம்பேரிட்டிவ்லி .NET விட கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா வந்து ஜாவாவில் வெப்சைட் பண்ணுறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்குங்க. அது ஒன்று. ரெண்டாவது, அதுக்கான கண்ட்ரோல்ஸுங்க கோடிங் எல்லாமே ஃப்ளெக்சிபிலிட்டியும் கம்பேரிட்டிவ்லி கம்மி தாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து லெஸ் செக்யூர் தேன் .NET தான் நான் சொல்லுவேங்க. ஓகேவா? கம்பேரிட்டிவ்லி இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் இதில் பண்ணுறது கொஞ்சம் கடினமாக இருக்குங்க. சரிங்க, நான் லேர்னிங் கர்வ்லாம் எப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து .NET பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அந்த டெக்னாலஜி மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதுங்க, ரொம்ப ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும், வெப்சைட் கிரியேட் பண்ண முடியும், அது மூலமாக ஈஸியாக வேலைக்கும் போக முடியும். லேர்னிங் கர்வ் பற்றி பார்க்கலாங்க. கம்பேரிட்டிவ்லி .NET விட வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லேர்னிங் வந்து ரொம்ப ரொம்ப கடினம். நாமளாக ஊப்ஸ் கான்செப்ட் சொல்லுவோம், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட். .NEட்டும் ஜாவாவும் ஒரே மாதிரி தான் இருக்குங்க. பேசிக் ப்ரோக்ராமிங் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குங்க. விண்டோஸ் அப்ளிகேஷன் ஜாவா ஸ்விங்கில் பண்ணுறீங்க, இல்லை அங்கே விண்டோஸ் அப்ளிகேஷன் பண்ணுறீங்க, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஜேஎஸ்பியும் ஒரே மாதிரி தான் ஓரளவு இருக்குங்க. ஆனால் ஃப்ரேம் ஒர்க்குன்னு வரும்போது வந்து அங்கே எம்விசி இங்கே ஸ்ப்ரிங் பூட்டாக வரும்போது பார்த்தீங்கன்னா அதை விட இது கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும் லேர்ன் பண்ணுறதுங்க. ஓகேவா? பட் ஆனால் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் வேறு லெவலுக்கு பூஸ்ட் ஆகுன்றது தான் நிதர்சனமான உண்மைங்க. நீங்கள் இப்போ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம், அண்ணா வேலை வாய்ப்புகள் எப்படி தான் இருக்குன்னா வந்து .NEட்டுக்கு கம்பேரிட்டிவ்லி இப்போ வந்து க்ரோயிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகிட்டே போகுதுங்க. ஓகேவா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெக்னாலஜி வந்து கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஸோ அதோட இன்டர்வியூ வந்து ஓரளவு நாலேஜ் இருந்தால் கூட எடுத்துடுறாங்க, ஏன்னா ஆள் கிடைக்க மாட்டேன்றாங்க தான். அதனால் ஈஸியாக வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்க. ஃபைனலாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பேசலாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து .NEட்டை விட ஜாவாவில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்பவும் அதிகம். கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஒரு 100 ஓப்பனிங் இருக்குன்னா இது 110 120 ஓப்பனிங் தான் கண்டிப்பாக இருக்குங்க. எல்லா மாதமும் நாங்கள் ரிசர்ச் பண்ண வரைக்கும் வந்து ஜாவாக்கு .NEட் வந்து அதிக ஓப்பனிங்ஸுங்க. ஓகேவா? அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஜாவாவில் வந்து இன்டர்வியூ கிளியர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன் அப்படின்னா வந்து கம்பேரிட்டிவ் .NEட்டை விட ஜாவாவில் இன்டெப்த் நாலேஜ் இருக்கணும், இன்டெப்த் ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கணும் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அதனால் வந்து வேலை கிடைக்கிறது டஃப்பாக இருக்குங்க. பட் ஆனால் அதில் தான் ஓப்பனிங்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம கம்பெனியில் ஏகப்பட்ட பேர் ஜாவாவில் பிளேஸாக இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேங்க. சேலரியை பற்றி வந்து நான் கண்டிப்பாக பேசியே ஆகணுங்க. .NET ஜாவா எதுக்கு ஏன் அதிகமான சேலரினா அது ரெண்டுமே ஒன்று தாங்க. இந்த கண்ணு ரெண்டும் ஒன்று தானேங்க. ஓகேவா? கம்பேரிட்டிவ்லி எது முக்கியம்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? ரெண்டுமே முக்கியம் தான் சொல்லுவீங்க. அந்த மாதிரி .NET ஜாவா கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி சேலரி தான். இங்கே 2 இயர்ஸ்க்கு என்ன சேலரியோ அதுதான் இங்கேயும் இருக்குங்க. எவ்வளோங்க இருக்கும் சேலரி அப்படின்னா வந்து குறைந்தபட்சம் ஒரு 3 வருஷத்தில் ஒரு 50,000 கம்மியான சேலரி தான் நான் சொல்லுவேங்க. 50,000க்கு மேலே தான் இருக்குங்க ரெண்டுத்துலையுமே சேலரிங்க. ஒரு 5 வருஷத்தில் 1 லேக்ன்றது ஒரு சாதாரண ஒரு சேலரி தாங்க இந்த ரெண்டு டெக்னாலஜிக்குங்க. ஃபைனலாக வந்து வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சுங்க. ஸோ இப்போ நான் இந்த வீடியோ பார்த்த பின்னாடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்குங்க, நீங்களே முடிவு பண்ணியிருப்பீங்க எந்த டெக்னாலஜி படித்தா பெஸ்ட்டாக இருக்குன்ட்டுங்க. ஜாவாவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்க, கொஞ்சம் கஷ்டங்க படிக்கிறதுங்க. அதுவே .NET பொறுத்த வரைக்கும் வந்து இதை விட கம்பேரிட்டிவ்லி கம்மியான ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்க. பட் ஆனால் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம படிச்சிடலாங்க. ஸோ இந்த ரெண்டு டெக்னாலஜியுமே நாங்கள் நடத்திட்டு இருக்கோங்க. நீங்கள் என்னை நேரில் வந்து பார்க்கலாங்க. உங்களுக்கு எது சரியாக இருக்குன்றதை வந்து நம்ம பேசலாங்க, முடிவு பண்ணலாங்க. நான் கைட் பண்ண தயாருங்க. படிக்க நீங்கள் தயாராக இருந்தால் சொல்லித்தர அண்ணன் தயாராக இருக்குங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்ச ஒரு பெரிய நம்பிக்கையோடு முடிக்கிறேங்க. வாழ்க தமிழ்.